ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 69வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு இந்த மேட்ச் எதுக்கு ப்ரோ வேஸ்ட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் நல்ல ரன் ரேட்டோட வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டாப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஈவினிங் மேட்ச் ஆர்ஆருக்கும் கேகேஆருக்கும் இடையே இருக்கக்கூடிய மேட்ச்சில் ஆர்ஆர் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2 பொசிஷனுக்குள்ள போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஸோ அந்த வகையில் பார்க்கல எஸ்ஆர்ஹெச்க்கு ஃபேவரான மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேயர்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு போயிட்டாங்க. தவன் கிடையாது, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம். சாம் கர்ன் கிடையாது, ஜானி பாஸ்டோ கிடையாது, ரபடாக்கு இன்ஜுரி. ஸோ இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் வந்து அந்த டீம்ஸில் நடந்துட்டு இருக்க ரீசன் காண்டி எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஃபேவரான டீம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், அதாவது ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் வச்சு நடக்குது. 19 மே ஈவினிங் 3:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுக்கோ. லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் போய் பாருங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருந்தோம், லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 5 பிளேயர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. லாக்கி ஃபெர்குசன் நம்ம டிக் பண்ணியிருந்தோம். பட் லாக்கி ஃபெர்குசன் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போன ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீம் டீமில் வரல. 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் லாக்கி ஃபெர்குசன் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல நம்ம கிளிக் பண்ண எல்லா பிளேஸுமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஆகிட்டாங்க. ஸோ ட்ரீம் டீம் கேப்டன் டுப்ளசி, வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நம்ம டெலிகிராம் சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ½ அன் ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லைனப் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ராஜீவ் காந்தி ஸ்டேடியமில் லாஸ்ட் மேட்ச் ஜிடிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடந்த மேட்ச் மழைனால பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு, பேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸ் பேஸ் நல்லாவே இருக்கும். ஸோ டே கேம் அப்படிங்கிற ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு தான் டாமினேஷன். அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக டாமினேஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க. ஓவரால் பார்க்கையில பேலன்ஸ்டு மேட்சாக போகும். இந்த கிரௌண்டில் நடந்த மேட்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு மேட்சாக போயிருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவே லோ ஸ்கோரிங் மேட்சாக வந்து போயிருக்கு. ஸோ 2 பக்கம் மேட்ச் போனது கம்மி தான். ஸோ இந்த மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்பின்னர்ஸ்க்கும் விக்கெட் கிடைக்கும், பேஸ் பவுலர்ஸ்க்கும் விக்கெட் கிடைக்கும். ஸோ ரன்ஸும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு 170 கிட்ட வரதுக்கான சான்ஸ் இருக்குது. வெனியூ T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 77 போட்டிகள் நடந்திருக்கு. 35 பேட்டிங் ஃபஸ்ட்டு 40 பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் 100 செட்லையும், ஒரு மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா டை ஆயிருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 35 முறை தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ 150 169 12 முறையும், அகைன் 170 to 189 பார்த்தீங்க அப்படின்னா 12 டைம்ஸ் வந்து ஸ்கோர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 190 அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா 17 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. மோஸ்ட்டாக 150க்கு கீழே தான் 35 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் இருக்குது. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் 173 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 277 எஸ்ஆர்ஹெச், லோவர் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி 80 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும், செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமு, ஃபோர்த் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு, ஃபிஃப்த் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமு. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 200+ அடிக்கிற மேட்சஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கம்மியாக அடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் அப்படிங்கிற பட்சத்தில் சேஸ் பண்ணுற டீம் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. லாஸ்ட் 9 மேட்சஸ் 57 விக்கெட்ஸ் தான் பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 31 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. இப்போ இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ லாஸ்ட் மேட்ச் அபாண்டடாக இருக்க ரீசன் காண்டி லாஸ்ட் 3 மேட்சஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு மொத்தமாக 12 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான விக்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது பேட்டிங்க்கு. நெக்ஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விக்கெட் தான். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பவுலர்ஸோட டைப் எந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ 57 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்லோயர் ரன்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸும், 4 விக்கெட் இனிஷியல் ஸ்விங் மட்டும் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 18 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு.
31 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் அதில் 8 விக்கெட்டு, சைனாமேன் 1, ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11, ஆஃப் பிரேக் வந்து 11. ஸோ ஆர்த்தடாக்ஸ் ஷாபாஸ் அகமது பார்த்தீங்க அப்படின்னா மச் மோர் எஃபெக்டிவ் பிளேயராக வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லெக் பிரேக் பவுலர்ஸ். ஸோ மயங்க் மார்க்கண்டே ப்ளே பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராகுல் சகர் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹெட் ஹெட் மொத்தமாக 22 முறை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 15 முறை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணியிருக்காங்க. 7 முறை தான் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிளே ஆஃபில் வந்துட்டு எந்த டீமில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்என்ஆரோட வின் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் மேட்ச் த்ரில்லிங்காக போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ஆண்டு முடிச்சு 4 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டில் போய் எஸ்ஆர்ஹெச் ப்ளே பண்ணல அந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பஞ்சாப் தான் வின் பண்ணியிருக்கணும். ஸோ நிதிஷ் ரெட்டியோட அந்த எக்ஸலண்ட்டான இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 64 + 1 விக்கெட் அப்படிங்கிறது இம்பாக்ட் பிளேயர் வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 64க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து மேட்ச் வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தார் நிதிஷ் ரெட்டி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு நிதிஷ் ரெட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. மற்றபடி எந்த பெரிய பிளேஸுமே ப்ளே பண்ண போகிறது கிடையாது. சாம் கரன் கிடையாது. அட் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சஷாங்க் வேணா கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மயாங்க் மார்க்கண்டே ரொம்பவே முக்கியமான பிக். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 11 ஆடுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவர் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயிங் ஆன் எஸ்ஆர்ஹெச் சைடு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கட்டி, நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஷ் அகமது, சன்வீர் சிங், பேட் கமின்ஸ், ஜெயதேவ் உனட்கட்டு, புவனேஸ்வர் குமார், டி நட்ராஜன் சொல்லி 11 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. நியூ பால் பவுலர்ஸ் வந்து புவனேஸ்வர் குமாரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மிட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயதேவ் உனட்கட்டு, டி நட்ராஜன் 4 ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக போல் பண்ணாங்க. ஷபாஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபுல் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் இம்பாக்ட் பிளேயர்ஸில் வரக்கூடிய ஒரு பவுலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் ஷேர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஷபாஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 2 ஓவர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெத்தில் டெஃபினட்டாக டி நட்ராஜன் 2 ஓவரும், புவனேஸ்வர் 1 ஓவரும், உனட்கட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஓவரும் போல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன ஒரு பேட் கமின்ஸ் போல் பண்ண மாட்டாரானா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் அதாவது எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டான மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் வந்து ஈஸியாக வின் பண்ண மாதிரி தெரியும். லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் வந்து கன்சிட் பண்ணியிருந்தாரு. ஸோ பேட் கமின்ஸ்க்கு பால் விழலை அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ டெத்தில் பேட் கமின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரிஸ்கியான ஆப்ஷன். உனட்கட், பும்ரா, அடுத்து நட்ராஜன் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவை 89% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. 36 ஆன்கோயிங் ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஹெட்விட் 26, வெனி 23. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அபிஷேக் எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிற அளவுக்கான பவுலிங் யூனிட் இருக்கா அப்படின்னா லிவிங்ஸ்டன். ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து போயிட்டார். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு புது பிளேயர் இங்கேயோ இருந்து ஒருத்தங்களை உள்ளே கொண்டு வந்தால் தான் உண்டு. ஸோ ரிஷி தவன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியராக ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் அபிஷேக் சர்மாவை அஸ் அ பிளேயராக செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிராவிஸ் கெட் 96% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 16, வென்யூ 54 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பேட்டிங் ஸ்லாட்டில் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸ்ல வந்து ஒருத்தர் பிக் பண்ணுங்கள். ஸோ என்னோட சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அபிஷேக் சர்மா அப்படிங்கிற மாதிரி வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இருந்தாலும் டிராவிஸ் கெட் நீங்கள் ரொட்டேஷன் பிக்காக போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நிதிஷ் ரெட்டி 92%. ஸோ மஸ்ட் பிக் உங்கள் டீமில் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிவிசி ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஹென்ரிச் கிளாஸும் 90% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்விட்டில் 2 மேட்ச் ஆடி 9 ரன் தான் அடிச்சிருக்காரு. வென்யூவில் 11 மேட்ச் ஆடி 65 ஆவரேஜ். சேசிங்னா ஹென்ரிச் கிளாஸன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ அந்த சேஸ்க்கான ரன்னுக்கிட்ட வேகமாக போகிறதுக்கு ரொம்பவே உதவுவார். ஸோ குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பால் 20 பாலில் பார்த்தீங்க அப்படின்னா 40 to 50 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது. சேசிங்கில் நீங்கள் கேப்டன்ஸ் இவருக்கு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்துல் சமாத். ஸோ ரிஸ்கி தான், அவர் பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வாய்ப்பும் அப்படி தான் கிடச்சிருக்காது தான் உண்மை ஒத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆனால் மட்டும் இவர் உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரேர் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஷாபாஸ் அகமது 16%. ஆன்கோயிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 186 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹெட்டில் 44 ரன் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 58 3 விக்கெட்டு. ஸோ ஒரு விக்கெட் நான் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு கேட்சி ஒரு 10 ரன். ஸோ இந்த மாதிரி போட்டால் கூட பார்த்தீங்க அப்படின்னா 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஷபாஷ் அகமது வந்து ஒரு சூப்பரான சேஃபான பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு.
போத் இன்னிங்ஸ்மே நீங்கள் ஷாபாஸை பிக் பண்ணிக்கலாம். சன்வீர் சிங் ரிஸ்கி பிக் தான். ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. பேட்டிங்கில் இம்பாக்ட் கொடுக்க முடியுமான அப்துல் சமத் கூட கம்பேர் பண்ணல சமத் தான் ட்ரீம் டீமில் வர மாதிரி தெரியுது. ஸோ ஜெய்தேவ் உனட்கிட்ட 5%. ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் பொறுத்த வரைக்கும் பெருசாக போகலை. 9 விக்கெட் எடுத்திருக்காரு, 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் 4 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயே எடுத்திருக்காரு. ஹெட்விக்கெட்டில் 13 மேட்ச்சுக்கு 8 விக்கெட், வென்யூவில் 11 மேட்ச்சுக்கு 17 விக்கெட். ஃபர்ஸ்ட் போலிங் மஸ்ட் பிக்காக அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக கேப்டன் பேட் கம்மின்ஸ் 85% ஒர்த்தான்னு கேட்டால் செகண்ட் பவுலிங்னா ஒர்த்து, ஃபஸ்ட்டு பவுலிங்னா ரொட்டேஷன் பிக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வருது. ஹெட்டுக்கிட்ட 5 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டு, வென்யூவில் 6 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டு. ஸோ செகண்ட் பவுலிங் நீங்கள் பேட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் 57% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகெட்டில் 20 மேட்ச்சுக்கு 29 விக்கெட்டு, வென்யூவில் 48 மேட்ச்சுக்கு 48 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. மஸ்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் போல் பண்ணாங்க அப்படின்னா சிவிசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் போலிங்னா மட்டும் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நட்ராஜன் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்சஸாக ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் 60% பிக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் போலிங்கில் இந்த பர்டிகுலர் மேட்ச் கன்சிடர் பண்ணலாம். இன்னும் ஒரு நட்ராஜனாலே ஃபஸ்ட் போலிங் தானே கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் நட்ராஜன் அப்படிங்கிற ஒரு காம்போவில் செகண்ட் போலிங்லையும் உனட்கட் புவனேஸ்வர் அப்படிங்கிற ஒரு காம்போவில் ஃபஸ்ட் போலிங்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இம்பாக்ட் பிளேயர் உம்ரான் மாலிக்கு 1% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டுகெட்டில் 3 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டு, அதில் ஒரு 4 விக்கெட் ஆல் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருந்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டெபியூ சீசனில் லாஸ்ட் ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் எடுத்தார். மொத்தமாகவே 4 விக்கெட் லாஸ்ட் ஓவரில் மட்டுமே ஃபஸ்ட் போலிங்கில் எடுத்திருந்தார். ஸோ உம்ரான் மாலிக்கு உள்ளே வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் பிளேயரில் உம்ரான் மாலிக் தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி வேறு எந்த போலரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை, டிராவிஸ் கெட்டுக்கும் இல்லை. அபிஷேக் சர்மாவை ஹர்ப்ரீத் பிரார் 1 முறையும், சகர் 2 முறையும், ஹர்ஷல் பட்டேல் 1 முறை, கவேரப்பா 1 முறை, ரிஷி தவன் பார்த்திங்க அப்படின்னா 3 பால் போட்டு ரன்ஸ் எதுவுமே கொடுக்காம இருக்காரு. ஹென்ரிச் கிளாஸனை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் வந்து 2 முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் SRH டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு சேஃப் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கான ஆப்ஷன்ஸை ஒரு 7 பிளேஸ் வந்து பிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா, 2வது நிதிஷ் ரெட்டி, 3வது பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன், 4வது ஷாபாஸ் அகமது. ஸோ 5வது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், 6வது பார்த்திங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் உம்ரான் மாலிக் வந்து நான் அவர் தான் ட்ரை பண்ணுவேன். இல்லைனா பேட் கமின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் டிராவிஸ் கிட்ட போகலாம். இல்லை பவுலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இம்பாக்ட் பிளேயர் வரக்கூடிய ஒரு பவுலர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக டிராவிஸ் கிட்ட பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங்லாம் பொறுத்த வரைக்கும் ஸோ அதர்வா டைடு, அடுத்து பிரப்சிமரன் சிங் ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ரைலி ருசோ 1-1, சஷாங்க் சிங், ஜிதேஷ் சர்மா, அஷுதோஷ் சர்மா, ரிஷி தவன், ஹர்ப்ரீத் பிரார், அஸ்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், லாஸ்ட்டாக நாத்தன் எல்லிஸ். ஸோ என்ன ப்ரோ கம்ப்ளீட்டாக டீம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11 அப்படின்னு வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் நியூ பால் பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அஸ்தீப் சிங் வந்து போல் பண்ண போகிறாரு. ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா நியூ பாலில் ரிஷி தவன் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ நாத்தன் எல்லிஸ், ராகுல் சகரை இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அவர் ஹர்ப்ரீத் பிரார். ஸோ இந்த 3 பவுலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா மிட்டை பொறுத்த வரைக்கும் தள்ளுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஷி தவனுக்கு 1 ஓவரும், அஸ்தீப் சிங்குக்கு 1 ஓவரும், நாத்தன் எல்லிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 1 ஓவர், ஸோ ஹர்ஷல் பட்டேல். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓவர்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ அதர்வா டைடு 1% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு 25% கீழே வந்து கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணலை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அதர்வா டைடு இம்பார்ட்டன்ட் பிக்கு அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரப்சிம்ரன் என்ன ப்ரோ 62% லாஸ்ட் 2-3 மேட்ச் அடிக்கலே ப்ரோனா எஸ் பேஸ்டோ வெளியே போயிட்டார். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பர்சன்டேஜ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா பிரப்சிம்ரனை பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்ல 5 மேட்ச் ஆடி 9 ரன் தான் ஆவரேஜ், வென்யூவில் 16 ரன் தான் ஆவரேஜ் வந்திருக்கு. ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணல ஜிதேஷ் சர்மா இந்த மேட்ச்சுக்கு வந்து க்ளவர் கூட ஒரு சேஃபான பிக்காக தெரிய வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடி ரைலி ருசோ 77% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகெட்டில் 14 ரன், வென்யூவில் ஆடினது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு ரிஸ்கான வீசி நீங்கள் ரைலி ருசோ கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சஷாங்க் சிங்க்கு 92%, ஹெட்டுகெட் 46, SRH பிளேயரும் கூட இவர். ஸோ நீங்கள் இவரை பேட்டிங் செகண்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சூப்பரான மிடில் ஆர்டர் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் தெரிஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா, இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ 62% வந்து பிரப்சிமரன், 25% வந்து ஜிதேஷ் சர்மா.
ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 13, வெனியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி 4 ரன் அடிச்சிருக்காரு, ஆன்கோயிங்கில் 14 ஆவரேஜ், டபுள் ஆப்ஷன் பிளேயர். ஸோ க்ளவ்வருக்கும் அவர்கிட்ட இருக்க ரீசன் காண்டி கேப்டனும் கூட, அதையும் நீங்கள் மைண்டில் வைக்கணும். இந்த மேட்ச்சுக்கு பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா தான். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சு போனீங்க அப்படின்னா மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து எதிர்பார்க்குறேன் லோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக வருவார் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அசுதோஷ் 14%, ஹெட் 33, வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேசிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கன்சிடர் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது அஸ் அ பிளேயராக மட்டும். ஸோ அடுத்து ரிஷி தவன். ஸோ இவர் நீங்கள் 25% கீழே கன்சிடர் பண்ணலாம். ஹெட்டில் 4 மேட்ச்சுக்கு 7 ரன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட். கண்டிப்பாக கோல்டன் ஆமுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவர் போல் பண்ணாலே விக்கெட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவரை உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஷர்துல் தாக்கூர் மஸ்ட்டாக 2 விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக 2 விக்கெட் எடுத்தார். பட் அவர் கொடுத்த ரன் 60க்கு மேலே, ஆனால் ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பவுலர் தான் இவர். போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ப்ரீத் பிரார் 7% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. 12 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் ஆன்கோயிங்கில். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சுக்கு 3, வெனியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிருக்காரு. செகண்ட் பவுலிங் அப்படின்னா சம் டீம்ஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 39%. இந்த மேட்ச்சுக்கு இம்பார்ட்டன்ட் பவுலராக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு குரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ 9 மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 12 விக்கெட் ஹெட்லையும், 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் வெனியூலும் எடுத்திருக்காரு. ஸோ போத் திங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷல் பட்டேல் 90% பர்பிள் கேப் ஹோல்டரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் ஹெட்லையும், வெனியூ இவருக்கு ஒஸ்ட்டாக இருந்திருக்குங்க. 4 மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணல இவரை மாதிரியே போல் பண்ணக்கூடிய நாத்தன் எல்லிஸ் இருக்க ரீசன் காண்டி இவரை கொஞ்சம் ஆடிட்டாலும் நாத்தன் எல்லிஸ்ட்டு விக்கெட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கேப்டன்ஸுன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நாத்தன் எல்லிஸை ட்ரை பண்ணுங்கள். இவரை முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறதே ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ நார்தன் லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் ஹெட்லையும், 9 எக்கனாமி, வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு 0 விக்கெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்காரு. 16% தான் இருக்காரு. ஸோ அவர் 90%, இவர் 16%. 2 பேருமே ஒரே டைப் ஆஃப் பவுலர்ஸ் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் சிமிலர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவரை விட இவர் விக்கெட் அதிகமாக எடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நான் பார்த்தீங்க அப்படின்னா நார்தன் லைன்ஸை உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். 46% பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் சகர் 10 விக்கெட் ஆன்கோயிங்கில். ஹெட்ல 7 மேட்ச்சுக்கு 8 விக்கெட், வெனியூவில் 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட். அஸ் அ பிளேயராக மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் சக்கர் வரதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ரைலி ருசோக்கு எந்த பேட்டிலும் இல்லை, அதர்வா டைடுக்கும் இல்லை, ஷஷாங்க் சிங்க்கும் இல்லை. பிரப்சிமரனை பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. டி நட்ராஜன் 1 முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உம்ரான் மலிக் அகேன்ஸ்டாக 1 முறையும், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 முறையும் வந்து விக்கெட்ஸ் வந்து ஆயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பஞ்சாப் டீமில் வந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நான் அதர்வா டைடை அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரைலி ருசோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில், ஷஷாங்க் சிங்கு, ஜிதேஷ் சர்மா. ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா பேட்டிங்லையும் ரிஷி தவன், ஹர்ஷ்தீப் சிங்கு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் இல்லைனா ஹர்ஷல் பட்டேல், இந்த 2 பேரை யாராவது ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நான் நார்தன் எல்லிஸ் வந்து பிலீவ் பண்ணி நார்தன் எல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேயர்ஸை நான் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேப்டன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் டிராவிஸ் கிட்ட அசுதோஷ் சர்மா, அபிஷேக் சர்மா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷஷாங்க் சிங் 3 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. நீங்கள் இதில் ட்ரை பண்ணக்கூடிய கேப்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ஒரு சேஃபான ஆப்ஷனு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் பெருசாக யாரும் இல்லாத ரீசனுக்காண்டி நீங்கள் நிதிஷ் ரெட்டின்னு போனால் கூட ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும். ஆவரேஜ்லாம் ஹெட் பண்ணி நல்லா இருந்திருக்கு. ஸோ வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷஷாங்க் சிங்னு போனால் ரிஸ்கி தான். நிதிஷ் ரெட்டி இல்லை கிளாசன் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் நார்தன் எல்லிஸ், ரைலி ருசோ, கிளாசன், நட்ராஜன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். நார்தன் எல்லிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணல சிவிசி கொடுத்துக்கலாம். ரைலி ருசோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணல சிபிசி. ஹெடிச்சு கிளாசன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா சிபிசி கொடுத்துக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டி நட்ராஜன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் பண்ணல சிபிசி இந்த மேட்ச்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ். ஸோ ஹை பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா 8 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். இதில் சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டு, அபிஷேக் சர்மா, ஸோ ரைலி ருசோ, ஷஷாங்க் சிங்கு, அவ்வளோதான். இந்த 4 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன் பிளேஸு. ஸோ மற்ற 4 பிளேஸும் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் பிளேஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. இந்த 4 பிளேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். டிராவிஸ் கட்டு ஒரு 20 ரன் வரைக்கும் அடிப்பார், பட் பெருசாக அடிக்க மாட்டாருங்க எதிர்பார்ப்பில். டிராவிஸ் கட் வந்து கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் லிஸ்ட்டில் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சிங்கிள் ஆப்ஷன் பிளேஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான்
ரைலி ருசோ இல்லைனா சஷாங்க் சிங், இந்த 2 பிளேஸில் யாரோ ஒருத்தர் கூட நீங்கள் வந்து ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல பேட் கம்மின்ஸுமே எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியான பிக்காக தான் இதில் தெரிய வராரு. நீங்கள் யார் 4 பிளேஸ் 5 பிளேஸ் வரைக்கும் இதில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட 5 பிளேஸை பொறுத்த வரைக்கும் கிளாசன் மஸ்ட் பிக்கு, அபிஷேக் சர்மா மஸ்ட் பிக்கு, ரைலி ருசுவும் பார்த்திங்க அப்படின்னா நான் மஸ்ட்டாக பிக் பண்ணிவிடுவேன், நிதிஷ்குமார் ரெட்டி மஸ்ட்டாக பிக் பண்ணிவிடுவேன், ஹர்ஷல் பட்டேல். ஸோ இந்த 5 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னோட டீமில் இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லாட் அதாவது 50 to 74% பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேஸ் இருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் ஒருத்தர் அல்லது 2 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் டாப்பில் 5 பிளேஸ் பிக் பண்ண ரீசன் காண்டி இதில் நான் ஒரு பிளேஸ் ட்ரை பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னா சாய்ஸஸ் யூஸ் தான். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிறது தெரிய வருது. நீங்கள் புவனேஸ்வர் குமாரையும் பிரப்சிம்ரனையும் ஒரே டீமில் பிக் பண்ணாதீங்க. புவனேஸ்வர் குமாருக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா பிரப்சிம்ரன் ரொம்ப வீக்னஸ் வச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் பிரப்சிம்ரன்ட்டு இருந்து ஒரு ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அகேன்ஸ்ட் புவனேஸ்வர் குமார். ஸோ டீம் அப்படி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த வகையில் பார்க்கல புவனேஸ்வர் ஒரு டீமில் பிக் பண்ணிங்கன்னா ஒரு டீமில் பிரப்சிம்ரன் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நட்ராஜன் செகண்ட் போலிங் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 25 to 49% ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங், லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ராகுல் சகன் 3 பிளேஸ் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்லாட். இந்த ஸ்லாட்டில் 2 பிளேஸ் நீங்கள் மஸ்ட்டாக கொண்டு வந்தே ஆகணும். ஸோ இது அதிக எக்ஸ்பெக்டேஷன் யார்ட்டெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங்கிட்டையும் ராகுல் சகர் டீமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஜிதேஷ் சர்மா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராகுல் சகர் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ லோ பர்சன்டேஜில் பெஸ்ட் பிக்ஸ் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் சைடு அப்துல் சமாது, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சன்வீர் சிங், ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷபாஸ் அகமது, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உனட் கட்டு, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் வியாஸ்காந்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபாரின் பிளேயர் ஆடி இருந்தார், ஸ்ரீலங்கா பிளேயரு. ஸோ இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிளேஸை ஒரு 2 பிளேஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ விஜயகுமார் வியாஸ்காந்த் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணார் அப்படின்னா மஸ்ட்டாக அவங்க டீமில் அவரை கொண்டு வந்துக்காங்க. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 2 பிளேஸில் ஷபாஸ் அகமது ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா உனட் கட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யோசிக்கிறேன். இன்கேஸ் விஜயகாந்த் வியாஸ்காந்த் ப்ளே பண்ணார் அப்படின்னா நீங்கள் இவரை கூட மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அசுதோஷ் சர்மா, ரிஷி தவன், நாத்தன் எல்லிஸ், ஹர்ப்ரீத் பிரார். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேஸை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ ஃபைனல் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ஸ் அதாவது விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாசன், பிரப்சிம்ரன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ரைலி ருசோ. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சஷாங்க் சிங், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிங்கிற மாதிரியும். பவுலர்ஸில் ஹர்ஷல் பட்டேல், கம்மின்ஸ், நட்ராஜன், புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ சஷாங்க் சிங் எதுக்கு ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்டாக வந்தார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸாக பிக் பண்ணி சேஃபாக தான் பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் தான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக டீட்டெயிலாக வந்து நம்ம டீம்ஸ் வந்து கொடுப்போம். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.